Good day to you all. How are you today? I hope you're all doing well. I'm glad to meet you all again. இன்று நாம் நம்முடைய அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய சில ஆங்கில வாக்கியங்கள் பார்க்க போகின்றோம். நான் அவற்றை தமிழில் கூறி ஆங்கிலத்திலும் கூறுவேன். தமிழில் கூறும்போது அவற்றிற்கான ஆங்கில வாக்கியங்கள் உங்களுக்கு தெரியுமாயின் கமெண்ட் பண்ணிட்டே வாங்க. ஆங்கிலத்தில் கூறும்போது என் கூட சேர்ந்து பயிற்சி பண்ணிட்டே வாருங்கள். முடிவில் உங்களாலும் இதே போல சரளமாக ஆங்கிலத்தில் பேசக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமாயின் இப்பவே ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களும் பயனடைய ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல் மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்காவிடில் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்திக் கொள்ளுங்கள். Let's move on to the practice. ஆரம்பிக்கலாமா? Shall we begin? Shall we begin? Again? Shall we begin? அப்போ இங்கே begin என்பதற்கு பதிலாக shall we start அப்படின்னு கேட்கலாமா? நிச்சயமா கேட்கலாம். எந்த தப்புமே இல்லை. Shall we start அப்படின்னு கேட்கலாம். இப்போ நானும் வரட்டுமா? இது எப்படி கேட்கலாம்? பர்மிஷன் கேட்குறீங்க, அனுமதி. May I join you? May I join you? Again? May I join you? இது சாதாரணமா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள அப்படி இப்படி கேட்கல, வேற எப்படி கேட்கலாம்? May I come with you? May I come with you? வேற எப்படி கேட்கலாம்? May I accompany you? May I accompany you? அப்ப உங்களுக்கு இதுல எது பிடிச்சிருக்கோ அது மாதிரி கேட்டுக்கொள்ளலாம். என்னை போக விடு, இது எப்படி கேட்கலாம்? Let me go. Let me go. எங்கூட சேர்ந்து வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Let me go. Let me go. என்னை இதை செய்ய விடு, இது எப்படி கேட்போம்? Let me do this. Let me do this. Again. Let me do this. அப்படின்னா அவளை அதை செய்ய விடு, இது எப்படி கேட்கலாம்? Please comment it now. Very good. அவளை பாட விடு. Comment your answer. Well done. அவனை போக விடு. Comment it now. Superb. You got it. உங்களுக்கு நல்லா புரிஞ்சது இல்லையா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா இப்பவே ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களும் பயனடைய ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் இப்போது போகலாம். ஒருத்தங்க வந்தாங்க, அவங்க வேலை முடிஞ்சது, அப்ப அவங்கள்ட்ட என்ன சொல்றீங்க? நீங்க இப்ப போகலாம். இதை எப்படி சொல்வோம்? You may go now. You may go now. You may go now. Again, you may go now. ஒரு இடத்துல நீங்க போன அலுவல் எல்லாம் முடிச்சிட்டீங்க. அப்ப அவங்கள்ட்ட கேக்குறீங்க, ப்ளீஸ் தயவு செய்து இப்ப என்ன போக விடுங்க அப்படின்னு. இது எப்படி ஆங்கிலத்துல கேட்கலாம்? Now, please permit me to go. Now, please permit me to go. Again, now please permit me to go. ரொம்ப இலகுவா இருக்கு இல்லையா? இப்போ உங்களுக்கான வினா. இப்போ அவனை தயவு செய்து போக விடு, இது எப்படி சொல்லலாம்? இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. வெரி குட். நாங்க யாரையாவது ரூமுக்குள்ள போறோம்டா, திறந்த வீட்டுல நாய் போடுறமாய் அப்படின்னு சொல்றமாய் போவோமா? போக முடியுமா? இல்ல. பர்மிஷன் கேட்கணும் இல்லையா? எப்படி கேட்போம்? நான் அறைக்குள் வரலாமா அப்படின்னு கேட்டுத்தான் உள்ளுழையணும். இது எப்படி கேட்கலாம்? May I enter your room? May I enter your room? Again. May I enter your room? May I enter your room? எங்கூட சேர்ந்து வாய் விட்டு சொல்லி பாருங்க. May I enter your room? இதுவே நான் உள்ள வரலாமா அப்படின்னு கேட்கல, எப்படி கேட்போம்? ட்ரை பண்ணி பாருங்க. Very good. May I come in?
May I come in? May I come in? Well done. அப்ப நீங்க அங்க போனது உங்களோட புக்ஸ வச்சுட்டு போவோம்னு சொல்லி. அப்ப திருப்பி என்னது புக்ஸ வச்சுட்டு போகவா அப்படின்னு சொல்லி அதுக்கும் பெர்மிஷன் எடுக்கணும் இல்லையா? அப்போ இது எப்படி கேட்கலாம்? May I leave my books with you? May I leave my books with you? Again, may I leave my books with you? எங்க சேர்ந்து வாய் விட்டு சத்தமா கேட்டு பாருங்க. May I leave my books with you? என்னுடைய பேக் உன்னோட விட்டுட்டு போட்டா, இங்க விட்டுட்டு போட்டா, வச்சுட்டு போட்டா, இது எப்படி கேட்கலாம்? Comment your answer. Very good. அதுக்கு பதில் சொல்லணும் இல்லையா? தாராளமா வச்சுட்டு போங்க, தாராளமா அப்படின்னு அவங்க சொல்ல போறாங்க. இது எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? Yes, with great pleasure. Yes, with great pleasure. என் கூட சேர்ந்து வாய் விட்டு சொல்லி பாருங்க. Yes, with great pleasure. நீங்க சாதாரணமா yes with pleasure அப்படின்னு சொல்லலாம். அடுத்த பாப்போம். ஒரு கொஞ்சம் பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. நீங்க அவங்கள்ட்ட போய் ஏதோ ஒன்று கேட்க போறீங்க. அதுக்குள்ள என்ன செய்வீங்க? டிஸ்டர்ப் பண்றீங்க, குறுக்கிட்டு பேச போறீங்க. அப்ப நான் குறுக்கிட்டு பேசலாமா அப்படின்னு சொல்லி ஒரு பெர்மிஷனோட தான் உங்களோட பேச்ச ஆரம்பிக்கணும். இது எப்படி ஆங்கிலத்துல கேட்கலாம்? May I disturb you? May I disturb you? Again, may I disturb you? அடுத்து பாப்போம். நாங்க இங்க சற்று ஓய்வெடுத்துக் கொள்ளலாமா அப்படின்னு அனுமதி கேட்க போறீங்க. இது எப்படி ஆங்கிலத்துல கேட்கலாம்? May we rest here for a while? May we rest here for a while? Again, may we rest here for a while? எங்கூட சேர்ந்து சத்தமா வாய் விட்டு கேட்டு பாருங்க. May we rest here for a while? எங்கூட சேர்ந்து சத்தமா வாய் விட்டு கேட்டு பாருங்க. May we rest here for a while? இப்போ உங்களுக்கான வினா. அங்க இங்க சற்று அமர்ந்திருக்கலாமா? இது எப்படி கேட்கலாம்? Please comment your answer. Well done. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருப்பேன். இப்பவே ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவங்களும் பயனுடைய ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல் மேலும் வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை அமர்த்திக் கொள்ளுங்கள். Let's meet in another lesson. Thank you for watching.